காலில் விழுவது தமிழர்களுடைய பண்பாடு, அது ஒரு கலாச்சாரம். நான் அப்படித்தான் அப்படியே மெல்ல விழுந்தேன், டம்முன்னு விழுந்துட முடியாதுல்ல, பயந்துருவாங்கல்ல. நீ என்னடா அதை தப்பா நினைக்கிற, உனக்கு அனுபவம் பத்தா தம்பி, என் காலில் எத்தனை பேர் விழுகிறாங்க, நான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறேன், இதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்கற எடப்பாடி என்னாச்சு? நம்ம பத்தி பேசுறதுக்கு சரக்கு இல்லை, உண்டா? எது பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனாலதான் மத்தியில் பேசுறது, என்னை பத்தி அவதூறா பேசுறது, இதைத்தான் 5 வருஷமா காலத்தை ஓட்டினார். இப்போ 10 நாளா என்னை பத்தி பேசிய தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டார். மக்களை பத்தியே பேசல. மக்களுக்கு என்ன வேணும், எதை செய்ய வேணும், திமுக ஆட்சியில் என்னென்ன செஞ்சோம், அதனால் மக்களுக்கு என்னென்ன நன்மை கிடைச்சது, ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. திரு ஸ்டாலின் தான் அப்படின்னா உதயநிதி அதோட அதிகம். இன்னொன்று சொல்றார், இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி போய் காலை பிடிச்சிட்டாருன்னார். ஐயோ, தமிழகத்தினுடைய கலாச்சாரம் என்ன, ஒருவருக்கு ஒரு நல்ல பதவி கிடைச்சா மற்றவங்கிட்ட ஆசி வாங்கணும், அப்படித்தானே? நான் வரும்போது கூட பேர் அண்ணாவுடைய நினைவத்துக்கு போனேன். கட்சிக்காரர் உடனே வந்து என்னுடைய ஆசீர்வாதம் வாங்கினார். அப்போ எனக்கு அடிமையாவிய ஒரு நல்ல மனசு, ஒரு அன்பு, இதுதாங்க